சென்னையில் நேற்று மாலை முதலே விட்டுவிட்டு கனமழை கொட்டி தீர்த்தது. கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், வடபழனி, தியாகராய நகர், தேனாம்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் இரவிலும் மழை நீடித்தது. குரோம்பேட்டை, தாம்பரம், பெருங்களத்தூர், வண்டலூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் திடீரென இரவில் கனமழை பெய்தது. கொட்டிவாக்கம், பாலவாக்கம், நீலாங்கரை, ஈஞ்சம்பாக்கம், பனையூர் உள்ளிட்ட பகுதிகளிலும், பழைய மகாபலிபுரம் சாலை, கந்தன்சாவடி, பெருங்குடி, துரைப்பாக்கம், சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் இரவில் மழை வெளுத்து வாங்கியது. புறநகர் பகுதிகளான பள்ளிக்கரணை, மேடவாக்கம், சித்தாலப்பாக்கம், ஒட்டியம்பாக்கம் பகுதிகளிலும் விட்டு விட்டு மழை கொட்டியது. சென்னை ஒட்டியம்பாக்கம் ஊராட்சியில் மழையின் போது திடீரென மின்கம்பிகள் அறுந்து விழுந்ததால் குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்தனர். இரவு 9:30 மணி அளவில் காற்றுடன் கனமழை பெய்தபோது மின்கம்பிகள் ஒன்றுடன் ஒன்று உரசி தீப்பொறி எழுந்துள்ளது. சிறிது நேரத்தில் மின்கம்பிகள் அறுந்து விழுந்ததை அடுத்து தகவல் அறிந்து வந்த மின் ஊழியர்கள் அவற்றை பாதுகாப்பாக அகற்றினர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் காற்றுடன் கனமழை பெய்தது. பகலில் வெயிலின் தாக்கம் அதிகமிருந்த நிலையில் மாலை நேரத்தில் கருமேகம் சூழ்ந்து பெய்த மழை இரவிலும் நீடித்தது. வெங்களாபுரம், அனேரி, மடவாளம், ஜோலார்பேட்டை, ஏலகிரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை கொட்டியது. காற்றின் வேகத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் பின்புறம் இருந்த மரம் முறிந்து விழுந்ததை அடுத்து அதை அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியதால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பட்டாசு தொழிற்சாலைகளில் அதிகாரிகள் தேவையற்ற ஆய்வுகள் நடத்துவதை கைவிடாவிட்டால் வரும் 12ஆம் தேதி முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக விருதுநகர் மாவட்ட சிறு பட்டாசு உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. சிவகாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் தலைவர் அருண், அதிகாரிகள் நடவடிக்கை காரணமாக ஏராளமான பட்டாசு ஆலைகள் மூடி கிடப்பதால் ஆயிரக்கணக்கானோர் வேலை இழந்துள்ளதாக கவலை தெரிவித்தார். எங்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்காத பட்சத்தில் 12/8 புதன்கிழமையிலிருந்து தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு செய்த புகாரில் ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் 9 பேர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். பொன்னமங்கலம் ஊராட்சியில் 2021-22ஆம் ஆண்டில் 8 பயனாளிகளுக்கு வீடு கட்டாமலேயே நிதி விடுவித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் இந்த முறைகேட்டில் சம்பந்தப்பட்ட திருமங்கலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் 9 பேர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கவும், விடுவித்த பணத்தை திரும்பப் பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளவும் மாவட்ட ஆட்சியர் நிஷாந்த் கிருஷ்ணா உத்தரவிட்டுள்ளார். பொது விநியோக திட்டத்தில் வழங்குவதற்காக தஞ்சாவூரில் இருந்து 1250 டன் அரிசி நாமக்கல் மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து பெறப்படும் நெல் அரவை ஆலைகளுக்கு அனுப்பி அரிசியாக மாற்றப்பட்டு பொது விநியோக திட்டத்திற்காக பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. அதன்படி தஞ்சாவூரில் உள்ள சேமிப்பு கிடங்கில் இருந்து அரிசி மூட்டைகள் லாரிகள் மூலம் தஞ்சாவூர் ரயில் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டன. பின்னர் அங்கிருந்து 1250 டன் அரிசி மூட்டைகள் 21 வேகன்களில் நாமக்கல் மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. மதுரை சோழவந்தான் பகுதியில் தண்ணீர் இன்றி வறண்டு காணப்படக்கூடிய வைகை ஆற்றின் கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகியுள்ளன. எல்னினோ பருவநிலை மாற்றம் காரணமாக தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே வெப்ப தாக்கத்தினால் ஆறுகள் வறண்டு காணப்படுகின்றன. இந்நிலையில் மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதி மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலவி வரக்கூடிய கடுமையான வறட்சி காரணமாக அந்த பகுதியின் முக்கிய நீராதாரமான வைகை ஆறு வறண்டு பாலைவனம் போல காட்சியளிக்கிறது. சோழவந்தான் பகுதி முழுவதுமாக விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தண்ணீர் இன்றி வறண்டு உள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சென்னை மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் புழல் ஏரியில் கழிவுநீர் கலப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
அம்பத்தூர் பானுநகர் 17வது அவென்யூ மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து மழைநீர் வடிகால் வழியாக சாக்கடை நீர் கலந்து வருகிறது. இதனால் புழல் ஏரி நீர் கடுமையாக மாசடையும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. வாலாஜாபேட்டை, ஆற்காடு, காவேரிப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் கொட்டித் தீர்த்த மழையால் சாலைகளில் தாழ்வான இடங்களில் தண்ணீர் சூழ்ந்தது. மேலும் நகரின் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதேபோன்று செங்கல்பட்டில் திருமணி, வல்லம், ஆலப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சீர்காழி, கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோவில், திருவெண்காடு, பூம்புகார், சட்டநாதபுரம், திருமுல்லைவாசல் உள்ளிட்ட இடங்களில் காற்றுடன் மழை கொட்டியதால் குளிர்ந்த சூழல் நிலவியது. இதேபோன்று பெரம்பலூர் மாவட்டத்தில் குன்னம், மேலமாத்தூர், நன்னை, சின்ன வெண்மணி உள்ளிட்ட இடங்களில் கனமழை பொழிந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி பகுதியில் மீன்பிடித்த பொழுது சிக்கிய ஆமையை மீனவர் மீண்டும் கடலில் விட்ட செயல் பாராட்டை பெற்றுள்ளது. கஜேந்திரன் என்பவர் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது வலையில் ஒரு பச்சை கடல் ஆமை சிக்கியது. வலையை அறுத்து அதை உடனடியாக கடலில் பாதுகாப்பாக விட்டார். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக கேரளாவைச் சேர்ந்த இளைஞர் ஒற்றை சக்கர மிதிவண்டியில் தனுஷ்கோடி வழியாக நேபாளம் நோக்கி செல்கிறார். கேரள மாநிலம் கண்ணூரைச் சேர்ந்த சிவில் இன்ஜினியரான சனீத் கடந்த மே மாதம் 25ஆம் தேதி இந்த விழிப்புணர்வு பயணத்தை தொடங்கினார். கோயம்புத்தூர் வழியாக பழனி, மதுரை, ராமநாதபுரம், பாம்பன் பாலம், ராமேஸ்வரம் உள்ளிட்ட ஊர்களை கடந்து நேற்று தனுஷ்கோடி வந்தடைந்தார். அங்கிருந்து புதுச்சேரி, சென்னை வழியாக நேபாளம் செல்ல திட்டமிட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே பாம்பு கடித்ததில் இளைஞர் உயிரிழந்தார். கடுக்காக்காடு வடக்கு தெருவைச் சேர்ந்த வாகன ஓட்டுநர் மகேந்திரனை வெள்ளிக்கிழமை இரவு பாம்பு கடித்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக அவரை உறவினர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மருத்துவ பரிசோதனையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டது தெரியவந்தது. மகேந்திரனின் தாயார் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு பாம்பு கடித்து உயிரிழந்தார். சில ஆண்டுகளுக்கு முன்பு அவரது தந்தையும் உயிரிழந்தார். பெற்றோரை இழந்த நிலையில் சித்தியின் அரவணைப்பில் இருந்து வந்த மகேந்திரனும் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆன்லைன் மோசடி கும்பலுக்கு உதவிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர். சென்னை இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் கொடுத்த தகவலின் அடிப்படையில் கேணிக்கரை போலீசார் விசாரணை நடத்தினர். சாத்தான்குளம் பகுதியைச் சேர்ந்த தனசேகரன் என்ற இளைஞர் தனது வங்கிக் கணக்கு மூலம் ஆன்லைன் மோசடி கும்பலுக்கு கிரிப்டோ கரன்சியாக அனுப்பி அதன் மூலம் கமிஷன் பெற்றது தெரியவந்தது. அவரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காளி வேலம்பட்டியில் விளை நிலங்கள் வழியாக குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு எதிராக 4வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் தங்களது கோரிக்கைகள் ஏற்கப்படும் வரை மருத்துவமனையிலேயே உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்வதாக அறிவித்தனர். இதனிடையே IDPL நிறுவனம் சார்பில் குழாய் பதிக்கும் திட்டம் தொடர்பாக வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தொழிலதிபர் வீட்டில் 75 சவரன் நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் மேலும் 2 கைது செய்யப்பட்டனர். கடந்த ஜூலை மாதம் ஐயப்பன் காலனியைச் சேர்ந்த தொழிலதிபர் அரவிந்த்ராம் வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் அவரையும் அவரது மனைவியையும் வாளால் வெட்டி தாக்கிவிட்டு 75 சவரன் நகைகள் மற்றும் 10,000 ரூபாயை திருடிச் சென்றனர். இச்சம்பவம் தொடர்பாக 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் கடந்த ஜூலை மாதம் மனோஜ்குமார், பிருத்திவிராஜன், சோமசுந்தரம், பேச்சிமுத்து, பிரசாந்த் ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இந்த வழக்கில் சுபாஷ் மற்றும் ராஜா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். வார விடுமுறையொட்டி கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. மலைப்பகுதிகளில் மிதமான வெப்பம், பனிமூட்டம், சாரல் மழை என மாறி மாறி நிலவும் காலநிலையை அனுபவித்த சுற்றுலா பயணிகள் பசுமை பள்ளத்தாக்கு, குணா குகை, பைன்மரக்காடு, மோயர் சதுக்கம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களின் இயற்கை அழகினையும் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகள் வருகையால் பாம்பார்புரம் பிரதான சாலையில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் நிலை ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் கேரள எல்லை அருகே தூண்டப்பட்ட அகழிக்குள் 2 யானைகள் சென்றதால் தேயிலை தொழிலாளர்கள் அச்சமடைந்தனர்.
நீலகிரி மாவட்ட எல்லைப்பகுதியான பிதிர்காடு வழியாக இரு மாநிலங்களுக்கும் யானைகள் நடமாட்டம் உள்ளது. இதனால் அப்பகுதியில் அகழிகள் தோண்டப்பட்ட நிலையில் அகழிக்குள் 2 யானைகள் சென்றன. தஞ்சை மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்ற 2 பேரை போலீசார் கைது செய்தனர். தஞ்சை மாவட்டத்தில் லாட்டரி சீட்டு விற்பனை நடைபெறுவதாக புகார் எழுந்தது குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது திருப்புரணிக்காடு பகுதியில் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்ற பாலசுப்ரமணியன் மற்றும் பன்னீர்செல்வம் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 6653 லாட்டரி சீட்டு மற்றும் 2,15,000 ரூபாய் மதிப்பில் ரொக்கத்தை கைப்பற்றினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கோயில் திருவிழாவில் பேனர் வைப்பதில் தவிகவினரிடையே ஏற்பட்ட மோதலில் 3 பேர் காயமடைந்ததால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பொன்னேரி முத்துமாரியம்மன் கோயில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு பேனர் வைப்பது தொடர்பாக தவிகவினர் 2 தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதனிடையே அப்பகுதிக்கு வந்த தவிக எம்எல்ஏ ரவியிடம் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் செய்தனர். திருநெல்வேலி ஈரடுக்கு மேம்பாலத்தில் பேருந்து பழுதாகி நின்றதால் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. திருநெல்வேலி சந்திப்பு பகுதியில் உள்ள ஈரடுக்கு மேம்பாலத்தில் பாபநாசத்தில் இருந்து திருநெல்வேலி நோக்கி வந்த அரசு பேருந்தின் டயர் பஞ்சரானதால் பாலத்தின் நடுவே நின்றது. இதனால் அப்பகுதியில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மணல் குவாரி அமைக்க தடையில்லா சான்றிதழ் வழங்க 50,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வருவாய் கோட்டாட்சியர் கைது செய்யப்பட்டார். பெயர் கூற விரும்பாத மனுதாரர் ஒருவர் மணல் குவாரி அமைக்க பரமக்குடி வருவாய் கோட்டாட்சியர் சரவண பெருமாளை அனுப்பியுள்ளார். அதற்கு ஆர்டிஓ சரவண பெருமாள் 50,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட நிலையில் ரசாயனம் தடவிய பணத்தை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கொடுத்துள்ளனர். இந்நிலையில் மனுதாரரிடம் 50,000 ரூபாய் பெற்ற சரவண பெருமாளை மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மின்கம்பி மீது மரக்கிளை முறிந்து விழுந்தபோது அந்த வழியாக சென்ற ஆட்டோ நூலிழையில் தப்பிய காட்சி வெளியாகி பார்ப்போரை பதைபதைக்க வைத்துள்ளது. மச்சிக்கொள்ளி பகுதியில் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த இந்த சம்பவத்தில் ஆட்டோவில் சென்றவர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். மதுரை மாவட்டம் பரவை அருகே மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையோரம் அமைந்துள்ள சாலையோர இட்லி கடை மீது மதுபோதையில் அதிவேகமாக வந்த சொகுசு கார் மோதி விபத்து ஏற்பட்டது. இட்லி கடையில் வாடிக்கையாளர்கள் உணவு சாப்பிட நின்று கொண்டிருந்த போது அதிவேகமாக வந்த சொகுசு கார் ஒன்று அந்த இட்லி கடையின் மீது பயங்கரமாக மோதியது. மதுபோதையில் தள்ளாடிய கார் ஓட்டுநரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று போலீசார் விசாரித்தனர். சென்னையை அடுத்த குன்றத்தூரில் கஞ்சா போதையில் இளைஞர் மீது தலையில் கல்லை போட்டு 3 பேர் கொண்ட கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தவேகாவின் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளராக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா நியமனம் செய்யப்பட்டதை அடுத்து சிவகாசியில் தவேகாவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அமைச்சர் கீர்த்தனாவை தவேகா மாவட்ட செயலாளராக அக்கட்சியின் தலைவரும் முதல்வருமான ஜோசப் விஜய் நியமித்துள்ளார். இதனையடுத்து தவேகா தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 3 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட புதிய கட்டடம் 6 மாதங்களாக திறக்கப்படாததால் இடிந்துவிடும் அபாயம் உள்ள பழைய கட்டடத்திலேயே மாணவர்கள் படிக்கும் அவலம் தொடர்கிறது. அசம்பாவிதம் நடப்பதற்குள் புதிய கட்டடத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் பள்ளி கல்வித்துறை சார்பில் குத்துச்சண்டை போட்டி நடைபெற்றது. இதில் மாவட்டம் முழுவதும் உள்ள 60க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த 300 மாணவ மாணவிகள் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தினர்.
14, 17 மற்றும் 19 வயதுக்குட்பட்டவர்கள் என பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. சேலத்தில் நடைபெறும் 42வது அரசு பொருட்காட்சியை போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் தொடங்கி வைத்தார். 45 நாட்கள் நடைபெறும் பொருட்காட்சியில் 31 துறைகள் சார்ந்த அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. முன்னதாக 227 பயனாளிகளுக்கு 7,72,00,000 ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. பாலுக்கான கொள்முதல் விலையை உயர்த்தாமல் தனியார் பால் நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு மறைமுகமாக செயல்படுவதாக ஆவின் பணியாளர் நலச்சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் மாநில தலைவர் பழனிசாமி, பாலுக்கான கொள்முதல் விலையை லிட்டருக்கு 15 ரூபாய் வரை உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். கொள்முதலுக்கு 10 15 வரைக்கும் உயர்த்த சொல்லி கேட்குறோம். அப்புறம் அவங்க மானியமாக ஒன்று கொடுக்குறாங்க, அதை வந்து 3 ரூபாயிலிருந்து 5 ரூபாயாக கேட்குறோம். சரி, பட்ஜெட்டில் அறிவிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன ஏதாவது நிதி தர போகிறாங்களா? இந்தாண்ட விற்பனை விலை ஏற்ற போகிறாங்க, இந்தாண்ட கொள்முதலுக்கு தர போகிறாங்க. இவ்வளோதான். இதை அவங்க முடிவெடுக்கிறதுல என்ன அவங்களுக்கு சிரமம்? திருத்தணி முருகன் கோயில் தெப்ப உற்சவத்தின் போது நூற்றுக்கணக்கானோர் தெப்பத்தில் ஏற முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு தெப்ப உற்சவம் நடைபெற்றது. வள்ளி தெய்வானை உடனுரை முருகப்பெருமான் மலர் அலங்காரத்தில் எழுந்தருளிய நிலையில் பக்தர்கள் தெப்பத்தில் ஏற முயன்றதால் காவலர் கட்டுப்படுத்த முடியாமல் திணறினர். வேலூரில் 1 மணி நேரமாக கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. கடந்த சில நாட்களாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் சனிக்கிழமை பிற்பகலில் திடீரென்று கருமேகங்கள் சூழ்ந்து கனமழை கொட்டியது. வேலூர் புதிய பேருந்து நிலையம், சத்துவாச்சாரி, விருத்தம்பட்டு, வள்ளிமலை, கூற்றோடு, காட்பாடி உள்ளிட்ட இடங்களில் காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் சூழ்ந்தது. டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்களுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கும் ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு எதிராக சிவகங்கையில் டாஸ்மாக் மண்டல மேலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் கடைகளுக்கான செலவினங்களை அரசே முழுமையாக ஏற்ற பின்னர் இதுபோன்ற சுற்றறிக்கையை அமல்படுத்த வேண்டும் என்று ஊழியர்கள் கோரிக்கை விடுத்தனர். தொழிலாளர்களுக்கு விரோதமாக பல சுற்றறிக்கைகளை போட்டு அந்த அடிப்படையில் நிர்வாகம் செய்வதால் அதிகாரிகளுடைய பழிவாங்குதலுக்கு ஊழியர்கள் தொடர்ந்து ஆளாக்கப்பட்டு வருகிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் அருகே தனியார் கல்லூரியில் காதலியை கிண்டல் செய்ததால் துப்பாக்கியால் சுட முயன்ற சக மாணவனை பொதுமக்கள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். காட்டாங்குளத்தூரில் உள்ள கல்லூரியில் BBA 2ஆம் ஆண்டு பயிலக்கூடிய கமல் என்ற மாணவரின் காதலியை அதே வகுப்பில் பயிலக்கூடிய சக மாணவன் ரித்துராஜ் கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கமல் பொத்தேரியில் உள்ள ரித்துராஜ் வீட்டுக்கு சென்று அவரை துப்பாக்கியால் சுட முயன்றார். இதையடுத்து கமலை அக்கம் பக்கத்தினர் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். ஈரோட்டில் தேசிய அளவிலான குதிரையேற்ற போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 2 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த போட்டியில் கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து 70க்கும் மேற்பட்ட குதிரையேற்ற வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். பேரல் ரேஸ், ஹார்ஸ் எண்டுரேஷன், ஷோ ஜம்பிங், ட்ரெஸ்ஸேஜ், ஹார்ஸ் போல் பெண்டிங் ஆகிய பிரிவுகளின் கீழ் குதிரையேற்ற வீரர்கள் சாகசம் செய்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் மழை வேண்டியும் உலக அமைதிக்காகவும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தொண்டி மலுங்கு ஒலியுல்லா தர்கா திடலில் நடைபெற்ற இந்த சிறப்பு தொழுகையில் அப்பகுதியைச் சேர்ந்த ஆண்கள், பெண்கள் மற்றும் பெரியோர் என ஏராளமான பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். உலக அமைதிக்காகவும் விவசாயம் செழிக்க மழை பொழிய வேண்டியும் உருக்கமுடன் தொழுகையில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டத்தில் உள்ள மருதமலை கோயிலுக்கு சொந்தமான நில மீட்பு நடவடிக்கைக்கு குடியிருப்புவாசிகள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வடவள்ளி பகுதியில் உள்ள நிலத்தை ஆய்வு செய்ய அறநிலையத்துறை அதிகாரிகள் சென்றனர். கடந்த 30 ஆண்டுகளாக அனைத்து ஆவணங்களுடனும் அங்கு வாழ்வதாக கூறிய அப்பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் முறையான ஆவணம் உள்ளதா என பதில் கேள்வி எழுப்பினர். சென்னை ஜார்ஜ்டவுன் பகுதியில் 237 பரதநாட்டிய கலைஞர்கள் ஒன்றிணைந்து மூவர்ண கொடி வடிவத்தில் நடனமாடி சாதனை நிகழ்த்தினர். வந்தே மாதரம் எனும் தலைப்பில் இந்த நடன நிகழ்ச்சி நடைபெற்றது.
கோயிலில் நடிகையும் முன்னாள் அமைச்சருமான ரோஜா காவடி எடுத்து வந்து சாமி தரிசனம் செய்தார். ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழாவையொட்டி மலைக்கோயிலுக்கு காவடியுடன் வந்த அவர் உற்சவர் சண்முக பெருமானுக்கு பூஜை பொருட்களை வழங்கி வழிபட்டார். தொடர்ந்து கோயில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு பிரசாதம் மற்றும் மலர் மாலை வழங்கப்பட்டது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 11 மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 11 மீனவர்களின் படகு நடுக்கடலில் ஏற்பட்ட சூறைக்காற்று காரணமாக பழுதாகி இலங்கையின் நெடுந்தீவு அருகே கரை ஒதுங்கியது. இவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்து அவர்களது படகையும் பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் கைதான மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளுக்கான படகு சேவை தொடங்கப்பட்டது. ஐந்தருவி செல்லும் சாலையில் உள்ள வெண்ணெய்மடை குளத்தில் தொடர் மழையால் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியதைத் தொடர்ந்து மாவட்ட வருவாய் அலுவலர் வீராசாமி படகு சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 2 நபர் மிதிப்படகுக்கு 30 நிமிடங்களுக்கு 200 ரூபாயும் 4 நபர் மிதிப்படகுக்கு 300 ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் டைம் இங்கே போட்டிங் போனோம். சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியாக இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பு கோடைக்கால குறுவை பருவத்தில் 1,15,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. சுமார் 45,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் மாவட்டம் முழுவதும் 167 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு 1,88,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 73,000 மெட்ரிக் டன் குறைவாக கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. ஆற்று நீர் பற்றாக்குறை மற்றும் சாகுபடி பரப்பளவு குறைந்ததே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் சிறுத்தை நடமாட்டம் கண்டறியப்பட்டதால் குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்துள்ளனர். சூரல்மலை பகுதியில் நள்ளிரவில் குடியிருப்புக்குள் சிறுத்தை ஒன்று உலா வந்துள்ளது. இதன் காட்சிகள் வெளியான நிலையில் வனத்துறையினர் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி அருகே கோயில் தீமிதி திருவிழாவின் போது தீயில் தவறி விழுந்த பக்தர்களை தீயணைப்புத்துறை வீரர்கள் பாதுகாப்பாக மீட்டனர். பாகூர் கொம்யூன் பகுதியில் உள்ள பச்சைவாழியம்மன் கோயில் தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். அப்போது சில பக்தர்கள் எதிர்பாராத விதமாக நிலை தடுமாறி தீயில் விழுந்தனர். இதைக் கண்டு பாதுகாப்பு பணியில் இருந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் அவர்களை பாதுகாப்பாக மீட்டனர்.